வணக்கம் நண்பா. நீங்க என்னைக்குதான் புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான தட்டி விட்டுக்கங்க. அப்பனா நான் டெய்லி போஸ்ட் போடுற எல்லா ஜாப்ஸும் உங்க மொபைலுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ஓகேங்களா? இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாப் என்னன்னா, ஒரு ரிட்டன் எக்ஸாமே இல்லாம, அதாவது எழுத்து தேர்வே இல்லாம ஒரு அரசு இன்டர்ன்ஷிப் தாங்க பார்க்க போறோம். இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு மாசம் 40,000 ரூபாய் ஸ்டைஃபன் தராங்க. நம்பவே முடியல. அதான் அந்த உண்மைதாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோட பாரத் இன்டர்ன்ஷிப்னு ஒண்ணு நரேந்திர மோடிக்கு கீழே இப்ப ரிலீஸ் ஆயிருங்க. நம்ம பிஎம் நரேந்திர மோடி அவங்களோட இது மூலியமா ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு வந்து அப்ளை டேட் வந்து கிட்டத்தட்ட 7th மார்ச் வரைக்கும் தாங்க இருக்கு. அதுக்குள்ள அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. என்ன பதவின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப்புங்க, ஃபெல்லோஷிப்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் இன்டர்ன்ஷிப் தான். இதுக்கு வந்து டியூரேஷன் வந்து 2.5 months இருக்குங்க. ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த விதமான ரிட்டன் எக்ஸாமும் எதுவுமே கிடையாதுங்க. ஓகேங்களா? இப்ப இது என்ன, இதுக்கு எப்படி அப்ளை பண்றது, என்ன இதுன்ற டீட்டெயிலா போய் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து என்கிட்ட என்ன கமெண்ட் பண்றீங்கன்னா, எனக்கு நீங்க போடுற ஜாபுக்கு அப்ளை பண்ண தெரியல அப்படின்னு கமெண்ட் பண்றீங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட ரிப்ளை என்ன, தயவு செஞ்சு வீடியோ ஓட்டி விடாம, ஐ மீன் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பார்த்தாலே நீங்க போதும். நீங்க வந்து நான் போடுற எல்லா ஜாபுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப தமிழ் எழுதி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறோம். டைரக்டா வீடியோக்குள்ள போய் இது எப்படி அப்ளை பண்றது, என்ன ஏதுன்ற பாத்திரலாம் வாங்க. இந்த ஜாபோட அப்ளை லிங்க் வந்து நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இருக்கும். எல்லா ஜாபுக்குமே அபிஷியல் அப்ளை லிங்க் போட்டுருக்கும். அதுதாங்க அபிஷியலா அப்ளை பண்ற லிங்க். ஓகேங்களா? அதை டச் பண்ணி தான் நீங்க உள்ளே வர போறீங்க. இதுக்கு கீழே இருக்கு பாத்தீங்களா, இது நம்ம அவர் டெலிகிராம் ஜாப் லிங்க், இது இன்ஸ்டாகிராம், இது எல்லாமே நம்ம சேனலோட அபிஷியல் சைட் தாங்க. இதுல வந்து டெய்லி ஒரு நாளைக்கு எக்கச்சக்கமான ஜாப்ஸ் போட்டுட்டு இருக்கோம். ஜாயின் பண்ணாதவங்க இதுல உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. என்கிட்ட டேரக்டா பேசணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணி நீங்க என்கிட்ட பேசலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது எங்க இருந்து விட்டுருக்காங்கன்னா, பாரத் டிஜிட்டல்னு ஒண்ணு இருக்குங்க. ஓகேங்களா? நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ல நம்ம மோடிக்கு, பிரதமர் நரேந்திர மோடிக்கு கீழே பாரத் டிஜிட்டல்னு ஒண்ணு இருக்கு. அங்க இருந்து அந்த வேகன்சி விட்டுருக்காங்க. இது ஒர்க் ஃப்ரம் ஹோமாவும் ஆபீஸாவும் பாத்துக்கலாம். இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப்புங்க. அந்த இன்டர்ன்ஷிப்போட பேர் என்ன, பில்ட் ஃபார் பாரத்ன்ற ஒரு இன்டர்ன்ஷிப் தாங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா இருக்கிற மேல் அண்ட் ஃபீமேல் யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸ்டார்டிங் டேட் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் ஆனா எண்டிங் டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணலங்க. அப்ளை மோட் ஆன்லைன் தாங்க. சோ எல்லாரும் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறோம், டக்கு டக்குன்னு அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜாபோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதெல்லாம் என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம். இதுல வந்து நான் தமிழ்ல சொன்ன மாதிரி மந்த்லி ஸ்டைஃபண்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் வரைக்கும் அவங்க தராங்க. ஆமா, இந்த இன்டர்ன்ஷிப்போட டியூரேஷன் வந்து கிட்டத்தட்ட 2.5 மாசம் வருது. அந்த 2.5 மாசம் வரைக்கும் யாரு வேணா அப்ளை பண்ணிக்கலாங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம், ரீசெண்டா கிராஜுவேட்ஸ் ஆனவங்க அப்ளை பண்ணிக்கலாம், எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இதுக்கு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். நீங்க இதை பார்த்து படிச்சு இன்னமும் நீங்க டீட்டெயிலா நீங்க இந்த ஜாப் பத்தி புரிஞ்சுக்கலாங்க. ஓகேங்களா? இப்போ இதோட அப்ளை லிங்க் எங்க பிரதர் இருக்கு, நான் உடனே அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேப்லெட் காலம் தெரியுது பாத்தீங்களா? இதுல வந்து கிளிக் ஹியர் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு இந்த பிஎம் பாரத் டிஜிட்டல் இன்டர்ன்ஷிப் 2025 அப்ளை லிங்க் தெரியுது. இதுக்கு ஆப்போசிட்ல கிளிக் ஹியர்னு ப்ளூ கலர்ல தெரியுதுல, அந்த கிளிக் ஹியர்னு ப்ளூ கலர்ல தெரியுது, டச் பண்ணிக்கோங்க. அதை நீங்க டச் பண்ணே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது இது வந்து கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட்டுங்க. ஸோ அதனால இது கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. நீங்க அப்ளை பண்றவங்க கொஞ்சம் பார்த்தே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்துருக்கு பாத்தீங்கன்னா, அது தெளிவாவே கொடுத்துருக்காங்க. பில்டு ஃபார் பாரத் ஃபெல்லோஷிப்ன்ற கொடுத்துருக்காங்க. டெட்லைன் அவங்களே கொடுத்துருக்காங்க பாரு, 7 மார்ச் வரைக்கும் டெட்லைன் இருக்கு. ஸோ அப்ளை பண்றவங்க சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதுல அப்ளை நவும் நடுவில் ஒரு பட்டன் தெரியல, அந்த இது அப்ளை நவ் மட்டும் நீங்க டச் பண்ணாலே போதுங்க. அது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்முக்கு உங்களுக்கு கொண்டு வந்து விட்டுருங்க. இதுல வந்து தெளிவா அந்த ஜாபுக்கு என்னென்ன டீல்ஸ் வேணும், என்னென்ன எப்படி எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. டெட்லைன் முதற்கொண்டு கொடுத்துருப்பாங்க, எல்லாமே இருக்குங்க. இப்ப நம்ம வந்து இதுல இருக்கிற டீடைல்ஸ் தாங்க நம்ம இப்போ ஃபில் பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து யுவர் நேம் கேட்டிருக்காங்கல்ல, நம்மளோட ஃபுல் நேம், சர்டிபிகேட்ஸ்ல என்ன நேம் இருக்கோ அதை கொடுத்துருங்க. அடுத்து இமெயில் அட்ரஸ்ங்க, ப்ராப்பரான இமெயில் அட்ரஸும் கொடுத்துருங்க. அதே மாதிரி மொபைல் நம்பர், உங்க மொபைல் நம்பர் இருக்கும்போது அந்த மொபைல் ரீசார்ஜ் பண்ணி வச்சிருக்க மொபைல் நம்பரை கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்க காலேஜ் போட்டு, என்ன காலேஜோ அதை போட்டு ஸ்லாஷ் போட்டு என்ன யூனிவர்சிட்டின்றதை மென்ஷன் பண்ணிருங்க. அதே மாதிரி விச் டிகிரி ஆர் யூ பர்சூவிங் ஆர் கிராஜுவேட்டட் ஃப்ரம் ரீசன்ட்லி, என்ன டிகிரி நீங்க கரண்டா படிச்சிருக்கீங்க இல்ல முடிச்சிருக்கீங்க. யூஜினா நம்ம பேச்சுலர் டிகிரி இருக்குமா, அது யூஜின்னு சொல்லுவாங்க. மாஸ்டர்ஸ்னா அது தெரியும் உங்களுக்கு. பிஹெச்டினா என்னன்னு தெரியும். நீங்க என்ன டிகிரி கரண்டா முடிச்சிருக்கீங்க இல்ல படிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த டிகிரியை கொடுத்துக்கோங்க. அடுத்து வாட் இஸ் யுவர் டிகிரி ஸ்பெசிபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல டிகிரி முடிச்சிருப்பாங்க, ஐடில டிகிரி முடிச்சிருப்பாங்க, சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி ஒவ்வொரு இதுல டிகிரி முடிச்சிருப்பாங்க. நீங்க என்ன இதுல டிகிரி முடிச்சிருக்கீங்க, என்ன மேஜர்ன்ற கேட்டிருக்காங்க. அந்த மேஜரை நீங்க கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து இயர் ஆஃப் கிராஜுவேஷன், நீங்க எந்த இயர் கிராஜுவேட் பண்ணீங்க, 2025 இல்ல 26 பண்ண போறீங்களா இல்ல என்ன எதுவும் கேட்டிருக்காங்க, அதையும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் விச் லாங்குவேஜ் கேன் யூ கம்யூனிகேட் இன், அதாவது இதுல வந்து எந்த லாங்குவேஜ் வழியா நீங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்ன்றது நம்மளோட பேசிக்கான லாங்குவேஜ், அதை ஃபர்ஸ்ட் நீங்க கொடுத்துருங்க. உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ் என்னமோ அதை கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கிலீஷ்ன்றதையும் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு இதுல தெரியுமோ அதை கொடுத்துக்கோங்க. இல்ல வேற ஏதாவது அதர் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமோ அதர்ஸ்ன்றதை கொடுத்து அந்த அதர்ஸ்ன்றதை நீங்க டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்து உங்களை பத்தின பேசிக்கான டீடைல்ஸும் இந்த ஜாபை பத்தின டீடைல்ஸும் கேட்கும். அதை நீங்க கொடுத்து நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். என்னால இது வரைக்கும் அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்ட முடியும், இதுக்கு மேல என்னால அப்ளை பண்ணி காட்ட முடியாது. ஓகேங்களா?
இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பேசிக்கான டீடைல்ஸ் தான் கேட்பாங்க. அதாவது நீங்க எப்போ வந்து என்ன மேஜர்ல முடிச்சிருக்கீங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் வச்சிருக்கீங்க, உங்களோட அட்ரஸ் என்ன என்ன ஏது அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதெல்லாம் கேட்டு நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா போதும், நீங்க ஜாபுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நிறைய பேர் எங்கிட்ட டவுட் என்னன்னா, நண்பா நான் நீங்க போடுற எல்லா ஜாபுமே நான் அப்ளை பண்ணிட்டே தான் இருக்கேன். ஆனா எனக்கு எதுக்குமே ரிப்ளை வர மாட்டேங்குது. நான் என்ன பண்றேன்றதுதான் எல்லாருமே என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட ஆன்சர்னா, நண்பா எல்லா ஜாபுக்கும் அப்ளை பண்ணி 15ல இருந்து 30 நாள் ரிப்ளை பண்றதுக்கு டைம் எடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நிறைய பேர் என்ன கேக்குறீங்க, 15-30 நாளுக்கு மேலே ஆயிருச்சு எனக்கு, ஆனா இன்னும் ரெஸ்பான்ஸ் வரலன்னு கேக்குறீங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி கம்பெனி ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன ரெஸ்பான்ஸ்னா, அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணல. அதுதான் அவங்க பண்ணிருக்க ரெஸ்பான்ஸ். அதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா, நீங்க இந்த ஜாபுக்கு செலக்ட் ஆகல அப்படின்றத அதுக்கு அர்த்தம். சோ அதனால யார் ஹோப்பை விட்டுறவே வேணாம், மனம் தளர்ந்துடவே வேணாம். நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயே, நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லயும் சரி, பின்னடு கமெண்ட்லயும் சரி, நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் எல்லாத்தோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதுல எல்லாத்துலயும் போய் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் நான் அவங்களை ஜாயின் பண்ண சொல்றேன்னா, என்னால யூடியூப்ல ஒரு நாளைக்கு 1 இல்ல 2 ஜாப் தான் கொடுக்க முடியும். பட் ஆனா டெலிகிராம் வாட்ஸ்அப்ல ஒரு நாளைக்கு 20க்கு மேல ஒர்க் ஃப்ரம் ஹோம், பிரைவேட், கவர்மெண்ட் எல்லா ஜாப்ஸுமே கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க. ஸோ அதனால நீங்க இதுல அப்ளை பண்ணி உங்களுக்கு ஜாப் கிடைக்கலாம், அதுல அப்ளை பண்ணி ஜாப்ஸ் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை உங்களை விட அதிகமாவே எனக்கு இருக்கு. ஸோ எல்லாரும் அதுல போய் அப்ளை பண்ணி ஜாப்ஸ் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த ஜாப்ல என்ன டவுட் இருந்தா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் உடனே உடனே ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு வந்து இந்த ஜாப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு மறந்துடாம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வேலை, சூப்பரான ஒரு வீடியோட மறுபடியும் நான் வந்து பாக்குறேன். பாய் பாய்.